ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தோன்னா, தொல்லியல் ஆய்வுகள் எந்தெந்த ஊர்லலாம் நடத்தியிருந்தாங்க, அதில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் அகழாய்வு பண்ணாங்க, யார் அதில் அகழாய்வு பண்ணாங்கங்கிற பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்போம். ப்ளஸ் நினைவு சின்னங்களும் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ரெண்டாவது பார்ட்டில் வந்து இலக்கிய சான்றுகள் என்னென்ன நூல்கள்லாம் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு, அதாவது தமிழ் மொழி இலக்கிய சான்றுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிற மொழி இலக்கிய சான்றுகளாக இருக்கட்டும், அப்புறம் அயல்நாட்டு அறிஞர்களுடைய இலக்கிய சான்றுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3வது பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வெட்டு சான்றுகள், செப்பேடுகள், நாணயங்கள், அப்புறம் அயல்நாட்டவர் குறிப்புகள், அதுக்கப்புறம் மொழியியல் ஆய்வுகள் மற்றும் பாதிரிமார் கடிதங்கள், இது ஃபுல்லாகவே இந்த ஒரே பார்ட்டில் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா சின்ன சின்ன விஷயம்தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு கொடுக்கல. புக்கில் உள்ள கண்டென்ட் படித்தாலே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்வெட்டு சான்றுகள் பார்க்கலாம். பெரும்பாலும் மன்னர்களுடைய ஆணைகள் மற்றும் சாதனைகளை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி கல்வெட்டில் தான் பொறிச்சு வச்சுருப்பாங்க. இதை தான் வந்து கல்வெட்டு சான்றுகள்னு சொல்கிறாங்க. 3 வகையான கல்வெட்டுகள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. ஒன்று தமிழ் பிராமி கல்வெட்டு, இன்னொன்று கிரந்த எழுத்து கல்வெட்டு, இன்னொன்று வந்து தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு. இந்த மாதிரி 3 வகையான கல்வெட்டு சான்றுகள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ தமிழ் பிராமி கல்வெட்டினுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தோன்னா, கிமு 3லேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரந்த எழுத்துன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதை வந்து பல்லவ கிரந்தம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். இதனுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தோன்னா, கிபி 4லேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இது வந்து பல்லவர் சந்ததியிலேயே. ஸோ இது எல்லாமே வந்து வட தமிழகத்தில் கிடச்சதா சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் வட்டெழுத்து இதுதான் வந்து நம்ம தென் தமிழகத்தில் கிடச்சதா சொல்கிறாங்க. இது வந்து கிபி 3லேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உள்ள கல்வெட்டுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து பார்த்தோம். காலம் கிமு 3லேருந்து கிபி 4 வரைக்கும். வகைகள் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுலேயே 4 வகைகளாக இருந்திருக்கு. ஒன்று அசோகன் பிராமி, இன்னொன்று வட இந்திய பிராமி, அப்புறம் தென்னிந்திய பிராமி, அப்புறம் சிங்கள பிராமின்னு சொல்லக்கூடிய 4 வகையான கல்வெட்டுகள் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இது எந்தெந்த இடத்துலலாம் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரை, மாங்குளம், புகழூர், ஜம்பை, திருக்கழுங்குன்றம், ஆனைமலை, நாகமலை, கீழக்குயில்குடி இந்த இடத்துலலாம் வந்து இந்த தமிழ் பிராமி வகை கல்வெட்டுகள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மாங்குளத்தில் கிடச்ச கல்வெட்டு வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றிய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் புகழூர் கல்வெட்டு வந்து சேர அரசர்களை பற்றிய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜம்பை அந்த பகுதியில் கிடைச்ச கல்வெட்டு வந்து அசோகர் கால அதியமான் பற்றின வாழ்க்கை வரலாறை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரந்த எழுத்து கல்வெட்டுகள் இதை வந்து பல்லவ மன்னர்கள் தான் உருவாக்கியிருக்காங்கங்கிறதுனால இதை வந்து பல்லவ கிரந்தம்னு அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இடங்கள் பார்த்தோம்னா மண்டகப்பட்டு, மாமண்டூர், மகேந்திரவாடி, அழகர்மலை, கீழவளவு இந்த கல்வெட்டுகள்லாம் கிரந்த எழுத்து கல்வெட்டுகள்னு சொல்கிறாங்க. பகுதி வந்து வட தமிழகம். அப்புறம் வந்து செந்தலை கல்வெட்டுகள் வந்து முத்தரையர் பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் காஞ்சிபுரம் கல்வெட்டு யார் பொறிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நந்திவர்மன் வந்து என்ன பொறிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா, திராவிட தேசத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர்களை குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உத்திரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறையை பற்றி குறிப்பிடுது. இதை வந்து யார் வெட்டியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பராந்தக சோழன் தான் வந்து கல்வெட்டை வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டு இது பார்த்தோம் அப்படின்னா, கிபி 3லேருந்து 10ஆம் நூற்றாண்டு, அதாவது இடைக்காலம் மற்றும் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது தான். இது நம்ம தென் தமிழகத்தில் அமைக்கப்பட்டது. இது தென் தமிழகம் முழுவதும் வட்டமான கோடுகளை உடையதால் இதை வந்து வட்டெழுத்துங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவகங்கையில் பூலாங்குறிச்சி கல்வெட்டு இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் வந்து களப்பிரர்கள் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து சேந்தன், கூற்றன் இந்த மாதிரிலாம் அழைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவையில் உள்ள போலுவாம்பட்டி கல்வெட்டு, அப்புறம் குற்றாலம் கல்வெட்டு இது வந்து குற்றாலம் கல்வெட்டு பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகள். இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் கிடச்சதா சொல்லியிருக்காங்க. அந்த நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நாகரி கல்வெட்டுகள்
அப்புறம் வந்து கன்னடம் கல்வெட்டுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கல்வெட்டு. இது வந்து யார் வடிவமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விக்ரமாதித்தனால் வந்து சாளுக்கிய அரசன் விக்ரமாதித்தன் வந்து இந்த கல்வெட்டு வெட்டியதாக சொல்கிறாங்க. அப்புறம் ஓரத்தி விழுப்புரமில் இருக்கிற ஓரத்தி கல்வெட்டுகளை வந்து 3ஆம் கிருஷ்ணன் வந்து செதுக்கியதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தர்மபுரி வந்து நுளம்பர்களின் தலைவர் ஒருத்தர் வந்து இந்த தர்மபுரி கல்வெட்டு வந்து வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு கல்வெட்டுகள்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் கால மன்னர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மராத்தி மொழி கல்வெட்டுக்கு சான்று என்னன்னு பாருங்கள், தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் மனோரா. இதில் வந்து மராத்தி மொழி கல்வெட்டுகள் காணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் போர்ச்சுகீசியர் கல்வெட்டுகள் லஸ் சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த சென்னையில் லஸ் சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலையும் புனித தாமஸ் மலையிலையும் சென்ட் தாமஸ் மவுண்டன் சொல்லுவாங்க இல்லையா, அங்கேயும் போர்ச்சுகீசியர் கல்வெட்டுகள் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் லத்தீன் மொழி கல்வெட்டுகள் கன்னியாகுமரியில் உள்ள உதயகிரி கோட்டையில் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சைடில் உள்ள இந்திய கல்வெட்டுகள். அதுக்கப்புறம் இது தவிர இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிற இந்திய கல்வெட்டு சான்றுகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். காரவேலன் கலிங்க மன்னனான காரவேலன் அமைத்த ஹதிகும்பா கல்வெட்டு. அதுக்கப்புறம் மௌரிய அரசர் வந்து அசோகர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வெளிநாட்டு கல்வெட்டு சான்றுகள் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெரனிக்கே குசேர் அல் காதிம், இது வந்து எகிப்தில் இருக்குது. கோர் ரோரி, இது வந்து ஓமன் பகுதியில் இருக்குது அந்த ரோரி, இதை வந்து கோர் ரோரி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தாய்லாந்தில் லுக்பாட்டுங்கிற அந்த பிளேஸில் வந்து பெரும்பத்தன்கல் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சங்ககால கல்வெட்டுகள் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி இந்த இடத்துலலாம் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் கல்வெட்டுகள் பற்றிய சான்றுகள். இதுக்கப்புறம் உள்ளது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நாணயங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா கிரேக்க மற்றும் ரோமானிய நாணயங்கள் வந்து கிடச்சிருக்கு. இந்த கிரேக்க மற்றும் ரோமானியர்களை தான் யவனர்கள்னு அழைச்சிருக்காங்க. இது வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா மதுரையிலையும் புகார்லையும் அதிக அளவில் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அகஸ்டஸ் காலத்து நாணயங்கள் வந்து எங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், மதுரை, கொடுமணல் இந்த பகுதியெலாம் அகஸ்டஸ் பேரரசருடைய நாணயங்கள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்ககால நாணயங்கள் எப்படிப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து சதுர வடிவில் இருந்ததாகவும் இது வந்து செப்பு நாணயங்கள் தான் சங்க காலத்தில் அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கு. இது வந்து சதுர வடிவமாகவும் ஒரு புறம் யானையும் இன்னொரு புறம் வந்து இரட்டை மீன்களும் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. சங்ககால கல்வெட்டுகளில் எல்லாத்துலேயுமே இரட்டை மீன்கள் ஒரு புறம் கண்டிப்பாக இருக்கும். பல்லவர் காலத்தில்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு புறம் இரட்டை மீன்களும் மறுபுறம் வந்து கப்பல் நந்தி இருந்ததாக சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் வந்து ஒரு புறம் இதில் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய புலி இருக்கிறதாகவும் அதுக்கு கீழே ஒரு சின்னதாக இரட்டை மீன்கள் வந்து இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நாணயங்கள் வந்து என்ன குறிக்குதுன்னு பார்த்தோன்னா சோழர்களுக்கு கீழே தான் பாண்டியர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி குறிக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பொறிச்சிருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. மேலே வந்து புலியும் சைடில் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்னதாக இரட்டை மீன்களும் வந்து பொறிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முதலாம் ராஜராஜன் காலத்து நாணயங்களில் வந்து இந்த மாதிரி பொறிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்கள் வந்து கேட்கவே வேண்டாம், மீன்கள் தான் வந்து பொறிச்சிருக்காங்க. அப்புறம் கட்டியான மதிப்புமிக்க உலோகங்களை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா புள்ளியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செப்பேடுகள் பார்க்கலாம். செப்பேடுகள் இல்லைனா பட்டயங்கள்னு சொல்லுவாங்க. பொன், செம்பு ஆகிய உலோக தகடுகளின் மீது எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பட்டயங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு செம்புலையோ இல்லைனா ஒரு தங்கத்துலேயோ எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் செப்பேடுகள் இல்லைனா பட்டயங்கள்னு சொல்லுவாங்க. பட்டயங்களில் பெரும்பாலும் அரசனுடைய பெயர், அவரது காலம், பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம் முதலியன பற்றி கூறுவதால் வரலாற்றை அறிய அவை பெரிதும் துணை புரிகின்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டயங்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு செம்பாலான ஒரு தகடுலையோ இல்லைனா வந்து தங்கத்துலேயோ வந்து பொறிப்பாங்க எழுத்துக்களை. என்ன பொறிப்பாங்க அப்படின்னா அரசியர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பெயர், அவங்க வாழ்ந்த காலம், அதை வந்து அந்த செப்பேடுகள் வந்து என்ன குறிப்பிடுது, இவங்க வந்து ஒரு சில கோயில்களுக்கு நிலம் தானமாக இருக்கலாம், இந்த மாதிரி நில தானம் பண்ணுறவங்க பின்னாடி வரவங்க அவங்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய பெயர்களில் வந்து இவங்க வந்து இந்த கோயிலுக்கு இவ்வளோ நிலம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி அவங்களுடைய சாதனைகளை வந்து பொறிச்சு வச்சுக்குவாங்க.
இது தான் வந்து செப்பேடுகள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியர் கால பட்டயங்கள் என்னென்னலான்னு பார்த்தோன்னா வேள்விக்குடி பட்டயம், இது நெடுஞ்சடையனை பற்றி குறிப்பிடுது. அப்புறம் தலவாய்புர செப்பேடு பராந்தகன் வீரநாராயணன் குறிப்பிடுது. அப்புறம் சின்னமனூர் சாசனம் வந்து ராஜசிம்மனை குறிப்பிடுது. சிவகாசி செப்பேடுகள் வந்து வீரபாண்டியனை குறிப்பிடுது. அப்புறம் சோழர் கால பட்டயங்கள் என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா திருவாலங்காட்டு பட்டயங்கள் முதலாம் ராசேந்திரன் காலத்து, கரந்தை செப்பேடுகள், அப்புறம் அன்பில் பட்டயங்கள் இது வந்து சுந்தர சோழனுடையது. அப்புறம் லெய்டன் பட்டயங்கள் ஆனைமங்கலத்தில் கிடச்சிருக்குது. முதலாம் ராஜேந்திரன் வந்து கொடையடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலி நிலங்களையும் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுகளும் பட்டயங்களும் கூறுகின்றன. இவை பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகள்லையும் இப்படி இந்த மாதிரி பிராமி, பிராகிருதம், தமிழ் மொழிகள்லையும் பொறிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பல்லவர் காலம் பாருங்கள். பல்லன் கோயில்னு சொல்லக்கூடியது இது வந்து திருப்பருத்தி குன்றம் சமண கோயிலுக்கு வழங்கப்பட்ட கொடை. அதாவது சிம்ம விஷ்ணுங்கிறவர் வந்து கொடுத்துருக்காரு திருப்பருத்தி குன்றம் சமண கோயிலுக்கு கொடையாக வந்து இந்த பல்லன் கோயிலை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த செப்பேடு வந்து பல்லன் கோயில் செப்பேடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காசக்குடி உதயேந்திரம் இது வந்து நந்திவர்மன் அவங்க வந்து பொறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூரம் செப்பேடுகள் வந்து பரமேஸ்வரவர்மனை பற்றி குறிப்பிடுது. வேலூர் பாளையம் செப்பேடுகள் வந்து 3ஆம் நந்திவர்மனை பற்றி குறிப்பிடுது. அப்புறம் ஆயர்குல மன்னன்கிறது வந்து கருணன் தடக்கன் செப்பேடு இது வந்து 9ஆவது நூற்றாண்டு காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அயல்நாட்டு பயணியர் குறிப்புகள். யுவான் சுவாங் இது வந்து இவர் வந்து சீன பயணிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டு காலத்தவர். இவருடைய பயணக்குறிப்பு சியூக்கின்னு சொல்லுவாங்க. அவருடைய பயணக்குறிப்பை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீன பயணி சியூக்கின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவர் பற்றிய குறிப்புகள் வந்து பெரும்பாலும் காணப்பட்டிருக்கும். இவர் வந்து மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவங்கள பற்றின குறிப்புகள் தான் அதிகமாக கொடுத்துருப்பாரு. இவர் வந்து இந்த யுவான் சுவாங் தான் காஞ்சிபுரத்தை வந்து கடிகை நகர் இது வந்து 5 மைல் சுற்றளவு கொண்டதுங்கிற மாதிரி குறிப்புகள்லாம் யார் கொடுத்துருப்பாங்கன்னா யுவான் சுவாங் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மார்க்கோ போலோ இவர் வந்து வெனிஸ் பகுதியை சார்ந்தவர். வந்து இவர் வந்து 2 தடவை இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சிருப்பார். ஒன்று 1288, இன்னொன்று 1293 காலகட்டத்தில் 2 முறை வந்து இந்தியாவிற்கு வந்திருப்பார். இவர் யாரை பற்றின குறிப்புகள் எழுதி வைக்கிறாருன்னு பார்த்தோன்னா பிற்கால பாண்டியர்கள், அப்புறம் மதுரை, கொற்கை, காயல் துறைமுகங்களை பற்றின குறிப்புகளை வந்து மார்க்கோ போலோ கொடுத்துருக்காரு. அப்புறம் விஜயநகரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு அறிஞர்கள் வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா இபின் பதூதா மொராக்கோ நாட்டை சார்ந்தவர், நிகிடின் ரஷ்யாவை சேர்ந்த, அப்துல் ரசாங் பாரசீகத்தை சார்ந்தவர், நுனிஸ் பயஸ் இவங்க வந்து போர்த்துகீசியர் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மொழியியல் ஆய்வுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழர்கள் நிலநடுக்கடல் இனம் அப்படின்னு அதாவது மத்திய தரைக்கடல் கிழக்கு பகுதியை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா நிலநடுக்கடல்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா மேற்காசியா, ஈரான், ஈராக் இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா லஹோரின்னு சொல்லக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழர்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை சார்ந்தவங்கன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா ஐராவத மகாதேவன், ஈராஸ் பாதிரியார், பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திராவிட மொழி குடும்பம் வந்து ஆரிய நாகரிகத்திலிருந்து வேறுபட்டவர்கள்னு சொன்னது யாருன்னா எல்லிஸ் கார்லுவெல் இவங்க 2 பேரும் திராவிட மொழி குடும்பம் வேறு, அவங்க நாகரிகம் வேறுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து ஸ்கூல் தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. வில்லியம் ஜோன்ஸ் வந்து வடமொழியை ஆராய்ந்து அது மற்ற ஐரோப்பிய மொழிகள் ஏன்னா முன்னாடி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வடமொழியிலேருந்து தான் நம்ம தமிழ் மொழி வந்து உருவாகிருக்குதுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தவறுங்கிற மாதிரி இந்த அறிஞர்கள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஆராய்ச்சி வடமொழியை வந்து ஆராய்ச்சி செய்து இது வந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரான்சிஸ் எல்லிஸுங்கிறவர் தென்னிந்திய மொழிகளை ஆராய்ந்து இது வந்து தனிப்பட்ட ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது அந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோன்னா தமிழ் வந்து வடமொழியினுடைய மகள் அன்று அந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து தனித்து இயங்கும் ஆற்றலுடையது, அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. வடமொழியிலேருந்து தமிழ் கண்டிப்பாக தோன்றி இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தல புராணங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா கோயில் புராணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ரீரங்கம் தல புராணம், நரசநாயக் படையெடுப்பு அதாவது
விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் அந்த சாளுவ நரசிம்மருங்கிறவர் வந்து படையெடுத்து வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் அதில் வந்து பொறிச்சிருக்காங்க. அப்புறம் வைணவர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைணவர்களும் சைவர்களும் வந்து மோதிட்டு இருந்ததாக திருவானைக்காவல் அந்த சைவர்களும் வைணவர்களுக்கும் வந்து மோதல் இருந்ததா, அதாவது திருவானைக்காவல் பகுதியில் மோதல் இருந்ததா குறிப்பிடுறது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் தலபுராணம் வந்து குறிப்பிடுது. அதுக்கப்புறம் திருவெண்காடு தலபுராணம், காட்டுப்பள்ளி தலபுராணம், திருக்குடந்தை தலபுராணம் இதெல்லாம் வந்து முக்கியமான இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். அப்புறம் கம்பெனியுடைய ஆவணங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலம் 16, 17, 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து கடிதங்கள், மன்னருடனான ஒப்பந்தங்கள், அரசு ஆணைகள், அறிக்கைகள் இதை பற்றிலாம் தெரிவிக்குது. அப்புறம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம படிச்சிருப்போம் ஐஎன்எம்ல ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு. அவர் வந்து டெய்லி என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து குறித்து வச்சுருப்பார். இவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அதுக்கப்புறம் வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த மாதிரி நிறைய குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதெல்லாம் இல்லை. அப்புறம் பாதிரிமார் கடிதங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவ சமயப்பணி அதிகப்படியான சமயப்பணி கிறிஸ்தவ சமயப்பணி அவங்க தொண்டுகள்லாம் வந்து நிறைய செஞ்சுருப்பாங்க, கல்விக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய தொண்டுகள் செஞ்சுருப்பாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். புனித சவேரியார் பெர்னாண்டாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க விஜயநகர வாழ்வியல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் ராபர்ட் டி நொபிலிங்கிறவர் நாயக்கர் கால வாழ்வியல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் ஜான் டி பிரிட்டோங்கிறவங்க அருளானந்தர் இவங்க வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் வந்து தஞ்சை மராத்தியர் வந்து கல்வி சீர்திருத்தம் செஞ்ச குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீகன் பால்குங்கிறவர் வந்து பைபிளை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வந்து பார்க்கணும். அப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பாதிரிமார் கடிதங்கள் பார்த்துருக்கோம், அப்புறம் கம்பெனி ஆவணங்கள் பார்த்துருக்கோம், அப்புறம் தலபுராணங்கள் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து மொழியியல் ஆய்வுகள் எல்லாமே ஈஸியானது தான். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், வெளிநாட்டு அறிஞர்கள் குறிப்புகள் வந்து பார்த்துருப்போம், அப்புறம் செப்பேடுகள் பார்த்துருப்போம், அப்புறம் வந்து நாணயங்கள் பார்த்துருப்போம், அப்புறம் கல்வெட்டுகள் பார்த்துருப்போம். இந்த அளவு நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். நான் ஒரு 7 லெசனில் இருந்து ஃபுல்லாகவே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். இந்த ஒரு தமிழ் சமுதாய வரலாறுக்கு வந்து மொத்தமாக ஒரு 7லேருந்து 8 லெசன் வரைக்கும் அங்கங்கே இருக்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த 8 லெசன் என்னென்னலாம் இருக்குதுங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.